உங்க அம்மாவை தேவடியான்னு கேட்டா நீ சும்மா இருப்பியா? நான் மௌத்தா போற வரைக்கும் ஒரு நியத் என்னத்தா, எங்களை பேசுங்கடா, என்ன ஏசுறானுங்க. நான் ஒன்னும் பதிலே சொன்னதில்லை இது வரைக்கும். பழனி பாபா தேச துரோகினா எனக்கு இதை விட நல்ல பட்டம் கிடைக்காது. ஏன்னா நாளைக்கு வர்ற ஒரு வரலாற்றுல ஒரு இளைஞர்கள் வரப்போறான், அவன் தேச பக்தனா தோண்டி எடுத்து எரிக்க போறான் எலும்பியெல்லாம். நரசிம்மராவு அது ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். ஆனா நான் உயிரோட இருக்க வரைக்கும் எங்க மார்க்கத்தை எவன் பேசினாலும் சத்தியமா அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். இந்த அரசாங்கம் நீ அவனுக்கு தடை உத்தரவு போடு, அவன் கொள்கையை பரப்பட்டும். நானே பணம் போட்டு, நானே மேடை போட்டு, நானே கொடுக்குறேன். எங்க ரசூலுல்லா, எங்க குரான் இத பத்தி பேசினா இங்க 1.5 கோடி இழிச்சு வாங்கி இருப்பான், 26 கோடி ரோசம் கட்டம் இருப்பான். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன்டா. நான் 2ல் 1 தீர்ப்பு சொல்லி போடுவேன். எனக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதை அழிக்க முடியும். நான் அப்படி இருக்க முடியும். குரான் அப்படி சொல்லிருச்சு. சில பேர் அத்தா நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி நின்னுக்குறாங்க. ஏன்? அதையும் அல்லாஹ் சொல்றான் குரான்ல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சில பேர் வசதி இல்லாதவர் தங்களோடு உள்ளதை கொண்டு உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் முகமதே, அவர்கள் தான் ஹக்கான முஃமின்.